வணக்கம், ஏஞ்சல் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஓரியோ பிஸ்கெட். ஒரு மிக்சிங் பவுலில் நான் பட்டரை இந்த மாதிரி மெல்ட் பண்ணி போட்டிருக்கேன். 1/4 கப்பு. இதில் வந்து 1/2 கப் வந்து சுகர் பவுடர் நான் சேர்த்துருக்குறேன். 1/2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இது நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கலாம். அதாவது இது கலர் வந்து கொஞ்சம் மாறணும். கொஞ்சம் லைட்டாக ஒயிட் கலர் மாறுற அளவுக்கு நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். மைதா வந்து 1/2 கப். அதே 1/2 கப் வந்து கோகோ பவுடர். ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர். இப்போ இதில் வந்து நம்ம 3 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா கலந்துக்க போகிறோம். 3 ஸ்பூனுக்கு மேலே இதுக்கு தேவைப்படாது. நான் ஃபஸ்ட்டு இதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா கையை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. கடைசியாக நம்ம வச்சுருக்கிற 1 ஸ்பூனையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதில் நான் ஃபுட் கலர் சேர்க்க போகிறேன். பிளாக் ஜெல்லு. இதில் வந்து நம்ம ஜெல் டைப்பில் தான் சேர்க்கணும். அப்போ தான் அந்த கலர் நம்மளுக்கு இருக்கும். அது வந்து ஒரு 3 ட்ராப் போல் சேர்த்துட்டு அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 30 இந்த மாதிரி கவர் போட்டு இந்த மாதிரி கவர் மேலே போட்டு ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணி வச்சிடலாம் டைட்டாக. இதை வந்து நான் ஒரு 30 நிமிஷம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறேன். முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி ஒரு பட்டர் ஷீட்டில் இதை வச்சு நம்ம நல்லா அழுத்திக்கலாம். அதுக்கு மேலே இன்னொரு பட்டர் ஷீட் வச்சு இந்த மாதிரி நம்ம சப்பாத்திக்கு உருட்டுருவோம்ல, அந்த கட்டையை வச்சு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டிட்டு ரொம்ப மெலிசாக நம்ம இதை உருட்டக்கூடாது. இது வந்து பிஸ்கெட் கட்டர். இல்லைன்னா நீங்கள் குட்டியாக சின்ன கிண்ணம் இருந்தாலும் ஓகே தான். அதை இந்த மாதிரி வச்சு சின்ன சின்ன துண்டுகளாக ரவுண்ட் ஷேப்பில் நம்ம எடுத்துக்கலாம். ஒரியோ பிஸ்கெட் ரவுண்ட் ஷேப்பில் தானே இருக்கும், அதனால் சின்ன கிண்ணமாக இருந்தாலும் ஓகே தான். இப்போ இதில் எக்ஸ்ட்ராஸ் இருக்க எல்லா அந்த துண்டுங்க எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு திருப்பியும் அதை பிசைஞ்சு இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது இது எடுக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து எடுங்க, இல்லைன்னா உடஞ்சிரும். அதாவது இந்த தடிப்பில் இருக்கணும். இப்போ நான் இதை வந்து ஒரு ஒரியோ பிஸ்கெட் வந்து மேலே வச்சு அதை டை பண்ணுறேன். அதாவது இந்த அச்சு வந்து வேண்டாம் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சும்மா ஒரு இதுக்காக அந்த மேலே வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுறேன். இது நம்ம ஒரு ட்ரேயில் மாற்றிட்டு லோ ஃப்ளேமில் 20 நிமிஷம் வச்சு நம்ம குக் பண்ண போகிறோம். ஓவனில் வந்து 180 செல்சியஸ் ஃபார் 25 மினிட்ஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் பட்டர் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இதை நல்லா நம்ம பீட் பண்ணியிருக்கலாம். எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணுங்கள். இது கூட நான் சர்க்கரை பவுடர் வந்து
6 ஸ்பூன் நான் சேர்க்குறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸும் இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்து இது நம்ம நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி நல்லா ரொம்ப சாஃப்டாக வரணும். இதை வந்து நம்ம ஒரு 20 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறோம். இப்போ பிஸ்கெட்டும் ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக இதுக்கு 20 நிமிஷம் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அதாவது அது உள்ளே வைக்கிற க்ரீம் இதை வந்து நான் ஒரு கோனில் வச்சுருக்கிறேன். அதை வந்து ஒரு பிஸ்கெட் எடுத்து அதுக்குள்ள நடுவில் இந்த மாதிரி வச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வைங்க. இதுக்கு மேலே இன்னொரு ஓரியோ பிஸ்கெட் வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். சூப்பராக ரெடி ஆச்சு. நல்லாவும் டேஸ்ட்டாகவும் ஊறச்சு. அப்படியே அதே பிஸ்கெட் டேஸ்ட்டு தான். ஓரியோவில் பிளாக்கும் வந்திருக்கு, இப்போ கோகோவும் வந்திருக்கு. இப்போ நம்ம செஞ்சுருக்கிறது வந்து பிளாக் கலரு. இது வந்து ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. அது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபேவரட். இதை நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடும் போது இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். இது செஞ்சுட்டு இதை வந்து ஃப்ரீசரில் வைக்கணும்னு கிடையாது. நம்ம வெளியே வச்சாலே இது கொஞ்சம் ட்ரை ஆகிடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிஸ்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி.